பேக்ரவுண்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ், ரீஃப்ரேம். ஓகே. இங்க 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 இருந்து ஆரம்பிக்கிறோம். டாகியோடைய ஃபேஸ் வந்து பாதியிலே அவ்வளவுதான் வருது. சரியா? ஒரு கால் வந்து இந்த இடத்துல வருது. இன்னொரு கால் வந்து கிட்டத்தட்ட இதோட கொஞ்சம் கீழே இங்க வந்து இதுக்கு கீழே அங்க வந்துருது. சரி, இப்போதைக்கு சும்மா மார்க்கிங் போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் டிராயிங் போடுறப்ப என்ன ஆகுதோ ஆகட்டும். சரியா? போட்டியா? சரி, இப்ப அதோடைய ஹெட் வந்து லேசா டில்டடா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா இல்ல, கொஞ்சம் டில்டடா இருக்கு. கொஞ்சம் அப்படி டில்டடா இருக்கு. அந்த லைன் அப்படி போட்டுக்குருவோம். இப்ப ஒரு எக்கோடைய ஷேப்ல வந்து அந்த ஹெட் இருக்கு. இப்ப நம்ம இந்த லைனையும் இதுக்கு 90 டிகிரிக்கு திருப்பிடுவோமா? ஏன்னா அந்த இதுல இப்படி இருந்தா தான் நமக்கு வந்து கரெக்டா அதை பார்க்க முடியும். இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா வரையறத ஃபுல்லா ஒண்ணு உங்ககிட்ட நீடட் எரேசர் இருக்குல்ல, அந்த அப்படியே நசுக்கி நசுக்கி செஞ்சுட்டு எடுக்கிறது இல்லையா? ஓகே, சாதாரண எரேசர் வச்சு எடுத்துடலாம். இங்க பாரு எப்படி சாதாரண எரேசர் வச்சு இப்ப இந்த இடத்துல டிராயிங் போட்டிருக்கேன் பாத்தியா? இங்க பாரு, அப்படி வந்துருது. அது இங்க பாரு, கம்ப்ளீட்டா வந்துருச்சு பாரு. சரி, அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம் அந்த டிராயிங்கை பத்தி. சரியா? இது இப்படி வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த லைன் அப்படி மாத்திக்க, இந்த ஆங்கிளுக்கு திருப்பிட்டு இங்க இருந்து ஒரு எக் ஷேப் ஒண்ணு ஃபார்ம் ஆகுதுமா. இங்க இருந்து பெருசா வந்து அந்த இடத்துல அவ்வளவு பெருசா ஆகுது. இங்க வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் குறைச்சலா அப்படி வருது. அங்க இருந்து அப்படியே இறங்கி ஸ்ட்ரெயிட், ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இறங்கி அப்படி ஜாயின் ஆயிருது. அங்க இருந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இறங்கி அப்படி ஜாயின் ஆயிருது. சிங்கம், புலி, கரடி, ஃபாக்ஸ், இது மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த மூக்கு வச்சிருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் எல்லா செட்டப்பும் இருக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதுல ஹாஃப் எடுக்கிறோமா. இதுல இங்க இருந்து இங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல ஹாஃப் வருது, அங்கதான் நோஸ் வருது பாரு. அப்படிதான் பிரிக்கணும். நீ பார்க்கும்போது ஹாஃப், குவார்டர், 3/4, 1/3 அப்படின்னு தான் பிரிச்சுக்கிறணும். அந்த இடத்துலதான் நோஸ் வருது. நோஸ் எப்படி இருக்கு? அப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு, அப்படி கீழே இறங்கி அப்படி வந்துருது அந்த நோஸ். கொஞ்சம் ஒரு சின்ன கோடு ஒண்ணு போடுற, இவ்வளவு தூரத்து வரைக்கும் ஒரு கோடு போட்டுட்டு அங்க இருந்து ஒரு ஆரோ மார்க் போடுற. கீழே அப்படி இறக்கி கொஞ்சம் இறக்குற, கீழே அப்படி இறக்கி அப்படி ரவுண்ட் ஆயிருது. தெரியுதா இந்த இடம்னு? அந்த மவுத் வந்து சைடு வந்து இறங்கி இருக்கு. இப்ப இந்த நோஸுக்கு மேல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆர்ச் ஒண்ணு அப்படி வரையற.
ஆமா, வீட்டுக்குள்ளே வந்துருச்சா சேவல்? இல்ல இல்லைங்க சார், வெளியே தாங்க சார் இருக்கு. ஓ, அவ்வளவு சுத்தம் கேக்குதா அது? ஓகேங்க சார், பண்ணிட்டேங்க சார். பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேங்க சார். ஓகேமா. இப்ப இங்க வரைக்கும் இப்படி கர்வ் போட்டோம் பாத்தியா? ஆமாங்க சார். இங்க இப்படி ஒரு கர்வ் போட்டோம் இல்லையா? ஆமாங்க அங்க சார். இருந்து அங்க இருந்து லேசா அப்படி ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், ஆனா லேசா கர்வ் அப்படி போட்டுக்கலாம். ம். ஓகேங்க சார். இப்ப இங்க சென்டர் இங்க இருக்கு. தலையோடைய டாப்ல அந்த ஒயிட் டிராயிங் போட போறோம். சிமெட்ரிக்கலா ரெண்டு சைட்லயும் ஈக்குவலா போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோமா. ஓகேங்க சார். சரி, இங்க இருந்து ஒரு ஆரோ, இங்க இருந்து ஒரு அப்படி ஒரு ஆரோ கீழே வந்து ஜாயின் ஆக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும். உடனே நம்ம இந்த சைடு ஆரோவையும் போட்டுருவோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா. ஓகேங்க சார். இப்ப இங்க இருந்து இப்படி லைன் போட்டோம்னா எப்படி இருக்கும்ன்றத பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி, கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி ஒரு லைன்மா. அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி ஒரு லைன். ஓகேங்க சார். இப்ப இத கண்ணுக்கு அப்புறம் வருவோம். இப்ப நம்ம வந்து 2-3 மாதிரி செய்யலாம். இப்ப இங்க இருந்து இப்படி ஒரு போது 2-3 மாதிரி செய்யலாம். எப்படின்னா, ஒண்ணு வந்து ஃபுல்லா ரியலிஸ்டிக்கா செய்யலாம். நல்ல நல்ல டீடைல்டு அந்த சிங்கம் செஞ்சோம்ல அது மாதிரி. ஓகேங்க சார். அப்படி இல்லாட்டி சில இடங்களை கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா செஞ்சுட்டு மீதி எல்லாம் அப்படியே லேசா சாஃப்டா டச் பண்ணி இப்படி விட்டுக்கிட்டே வந்துடலாம். ஓகேங்க சார். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து எப்படி வந்தா நல்லா இருக்குன்றத அப்புறம் பார்ப்போம். நம்ம முதல்ல வந்து இதை செட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்படி இப்படி இந்த இடத்துல 2 அப்படி கோடு போட்டுக்கிறோமா? போட்டியா? போட்டேங்க சார். ஓகே. அங்க இருந்து இப்ப இந்த நோஸ் இங்க இருக்கு. நோஸ் இந்த இடத்துல இருக்கு. நோஸோடைய பாட்டம் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட நோஸோடைய பாட்டம்ல அப்படிதான் மெஷர்மெண்ட் எடுக்கிறது. இங்க நோஸோடைய பாட்டம்ல, அங்க நோஸோடைய பாட்டம்ல, இங்க இருந்து ஒரு லைன் வந்து அப்படி வருது. இங்க இருந்து ஒரு லைன் அப்படி வருது. அங்க இருந்து ஒரு லைன் வந்து அப்படி வருது. ஓகேங்க சார். இங்க இருந்து அப்படியே போய் அப்படியே ஜாயின் ஆயிடுது. இங்க இருந்து அப்படியே போய் ஜாயின் ஆயிடுது. இங்க இருந்து அதே மாதிரி அப்படியே போய் அங்க ஜாயின் ஆயிடுது. இது ஏஐல தான் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுதா உனக்கு? தெரியுதுங்க சார். பண்ணிட்டேங்க சார். பண்ணிட்டியா?
இப்ப என்ன செய்ய போறோம்னா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி ஒரு கோடுமா. கிட்டத்தட்ட ஆக்சுவலா வந்து இது ஏஐ இல்லாமல் நேச்சுரலா இருந்துச்சுன்னா இவ்வளவு சிமெட்ரிக்கலா இருக்காது. ரெண்டும் பக்காவா ஆல்மோஸ்ட் சேம் மாதிரியே இருக்கு பாரு. ஆமாங்க. ம் நெக்ஸ்ட் போலாங்க. ஓகே சரி. இப்போ வந்து என்ன செய்யறோம், இங்க இருந்து கிட்டத்தட்ட வாயோடைய அளவுக்கு அப்படியே கீழே இறங்கியது, அப்படியே மேலே ஏறுது. அது இப்படி கீழே இறங்கி அப்படி மேலே ஏறுது. அதாவது இங்க இருந்து அப்படி கீழே இறங்கி அப்படி மேலே ஏறுது. பண்ணிட்டேங்க. ஓகே. இங்க இருந்து அப்படியே இறங்கி அப்படியே வந்து இங்க சேர்ந்துருது. அதாவது இங்க இருந்து அப்படியே இறங்கி அப்படி வந்து சேர்ந்துருது. பண்ணிட்டேங்க. ஓகே. இப்ப இந்த ட்ரையாங்கிள்ல அவ்வளவு தூரத்துக்கு வந்து அது மவுத்துக்குள்ள போயிட போகுது. அவ்வளவு தூரத்துக்கு போயிட போகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆர்ச் ஒண்ணு கொடுக்குற. இங்க இந்த கோடு இருக்கு சரியா. இங்க இருந்து இப்படி இறங்கி அப்படி போய் சேருது. இங்க இருந்து அப்படி இறங்கி அப்படி போய் சேருது. சரியா. ஓகேங்க. ஓகே சரி. இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா. இப்ப இந்த இடத்துல லேசா ஒரு 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 ஒயிட் டவுன் இருக்கு. அங்க இருந்து இங்க வந்து இப்படி ஜாயின் ஆகுதுமா. இங்க இருந்து அப்படி லைட்டா ஒரு கோடு போட்டுக்க. அப்படியே வந்து அப்படி ஜாயின் ஆகுது. ஓகேங்க. ஓகே. இப்ப காலை போட்டுருவோமா. காலை எப்படி போடப்ப காலை வந்து இப்படி அப்படி ஒரு கோடு போட்டு அப்படி லேசா கீழே இறக்கி விட்டுக்கிறோம். துணி இருக்கிறத லேசா காட்டுவோம். இரு நான் காலை வந்து உனக்கு ஃபுல்லா வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ வரையறியா. இங்க பாரு அப்படி வச்சு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டைகர் லயனெல்லாம் வரையும் போது கால் இப்படிதான் வரைவோம். அந்த முன்னாடி வந்து பெருசா இருக்கும். அப்படி இருக்கும். அங்க இருந்து அப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து நகம் வரும். சரியா. அங்க அங்க அந்த இடத்துல அப்படி நகம் வரும். அவ்வளவுதான் கால். இந்த கால் அங்க அங்க இருந்து அப்படி போகலாம். அதுக்கப்புறம் துணி இருக்கு. அந்த இடத்துல துணி எப்படி வருது. துணியை நம்ம வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். லேசா துணியை காட்டணும் கூட போதும். இப்போதைக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்ப லேசா நான் வரைஞ்சிருக்கிறத வரைஞ்சிக்க.
பண்ணிட்டேங்க குரு. ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இங்க இந்த இடத்துல இருக்கு. இங்க வந்து அந்த கால் வரப்போகுது. இப்படி இப்படி லேசா ஒரு சின்ன கர்வ் போட்டுக்கிட்டு 1 2 3 4வது வந்து அப்படி போயிருது. இது போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இப்படியே போட்டுட்டு இதை இப்படி தூக்கி அப்படி கொடுத்துரு. இந்த இடத்துல வந்து அந்த நாயோடைய முடி வந்து அப்படி வந்துற போகுது. அந்த இடத்துல அந்த முடி வந்துற போகுது. இந்த இடத்துல அந்த முடி வந்துற போகுது. இங்க நமக்கு இங்க நமக்கு கொஞ்சம் அந்த துணி வந்து அப்படி தெரியுது. ஓகேங்க குரு. இங்கேயும் கொஞ்சம் அந்த துணி அப்படி தெரியுது. இப்ப நமக்கு இருக்கிறதுலயே கேர்ஃபுல்லா செய்ய வேண்டியது கண்ணு, மூக்கு, வாய் கூட நம்ம மேனேஜ் பண்ணிட்டு மீதி எல்லாம் இப்படியே செஞ்சிடலாமா? இது மாத்திரம் நம்ம வந்து கையை கீழே வைக்க வேண்டியிருக்கும். சரியா? ஓகேங்க குரு. வச்சுதான் செய்ய வேண்டியிருக்கும். அதனால ஒரு ஒரு பேப்பர் எடுத்து முதல்ல கண்ணை வரைஞ்சுக்கிறோம். இப்ப இந்த இடம் இப்படி வந்திருக்கு பத்தியா? இந்த இடம் அப்படியே டேர்ன் ஆக போகுது. அப்படி டேர்ன் ஆக போது நான் கொஞ்சம் வரைஞ்சிடுறேம்மா. இங்க இருந்து இப்படியே வந்து அப்படி டேர்ன் ஆகுது. அப்படி டேர்ன் ஆகுது. கண்ணு வந்து எங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஒரு கண்ணு இருக்கு. இந்த கண்ணையும் போட்டுறேன்னா ஒரே கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணினா இந்த கண்ணையும் போட்டுருவேன். இப்ப இதுக்கு நேரம் அப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அப்படி போட்டுட்டு இந்த கண்ணு கொஞ்சம் விலகி இருக்கு. சரியா? இந்த 2 கண்ணையும் இப்படி வரைஞ்சிடுறியா? வரைஞ்சிடுறேங்க குரு. ஓகே.
பண்ணிட்டேங்க சார். சரியாம்மா, நமக்கு பேப்பர் மரூன் பேப்பரா இருக்கிறதுனால நம்ம வந்து பிளாக்கை யூஸ் பண்ணலாம். பேஸ்டல்ல வந்து நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம், ஆனா கலர் மிக்ஸ் பண்ண மாட்டோம். கலர் மிக்ஸ் பண்ணோம்னா கலர் அழுக்காயிரும் எப்படி இருந்தாலும். இங்க பாரு, இந்த ஓரத்துல வச்சு நான் லேசா பிளாக் வச்சு பாக்குறேன். சரியா, ஓகே. இங்க பாரு. அப்புறம் அழிக்க முடிஞ்சுன்னா அழிப்போம், இல்லாட்டி பாத்துக்கலாம் என்னன்னு. நல்லாதான் இருக்கு. நான் பிரவுனையும் வச்சு, டார்க் பிரவுன் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, ரொம்ப நல்ல டார்க் பிரவுன். அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். இல்ல, அது அவ்வளவு சரியா இல்ல, பிளாக்கே வச்சிடலாம். சரியா, இப்ப என்ன செய்ய போறேன்னா, இப்ப கண் அங்க வச்சுட்டோம். ஒரு பேப்பரை எடுத்து இங்க வச்சிட போறேன். வச்சிட்டு இங்க அந்த பிரவுன் வச்சேன் பாத்தியா, அந்த பிரவுன் வச்சதை சுத்தி ஒரு ரவுண்டு போட போறேன். இங்கேயும் அப்படி ஒரு ரவுண்டு ஒண்ணு போட போறேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல அந்த கண்ணோடைய எட்ஜ் அந்த இடத்துல கொஞ்சம் கூர்மையாக்குறோம். இங்கேயும் கூர்மையாக்குறோம். இங்க என்ன ஆகுதுன்னா அப்படி வெளியில வருது, மேல இருந்து அப்படி கீழே இறங்கி அப்படி வெளியில வருது. அது இந்த இதை லேசா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க. போட்டு ஆக்சுவலா வந்து வெளியில நீ வந்து இத அவ்வளவு தூரத்துக்கு லேசா ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். இப்படி சரியா? நான் இதை இன்னும் கொஞ்சம் திக்காக்க போறேம்மா. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரியா, நான் இந்த இடத்துல கொஞ்சம் போல பேப்பரை விட்டுட்டு ஒரு ஒரு வட்டம் போட்டு பேப்பரை விட்டுறேன் இந்த இடத்துல. விட்டுட்டு நல்லா அங்க இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா கருப்பு வச்சிடுறேன். ஓகேங்க சார். ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் சிறுசாக்க போறேன். சரியா, கொஞ்சம் சிறுசாக்குறேன். ஓகே. ஓகேங்க சார். ஓகே, இப்ப இந்த கண்ணுக்கு வந்துருவோம். இந்த கண்ணுக்கு வந்தோம்னா அதே மாதிரி இந்த சைடுல இப்படி கொண்டாந்தோம் பாத்தியா, அது மாதிரியே இந்த சைடுல அங்க கொஞ்சம் அப்படி அப்படி கொண்டாந்துட்டு கொஞ்சம் திக்காக்குறேன் நான் இத. கொஞ்சம் திக்காக்கி அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு ஹைலைட் ரெண்டும் ஒரே சைடுல தானே வரும், அந்த இடத்துல கொஞ்சம் போல கேப் விட்டுட்டு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது விட்டுட்டு அப்படியே கொண்டாந்து
அப்படி சேர்க்கிறோம். அப்படி செஞ்சிடறியா? ஓகேங்க சார். பண்ணிட்டேங்க சார். ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம, மூக்கை வந்து செட் பண்ண போறோம். மூக்கை எப்படி செட் பண்ணோம்னா, மேல வந்து ஒரு கோடு வந்து அப்படி அந்த செமி சர்க்கிள் போட்டோம் தெரியுமா முதல்ல, அதே மாதிரி பிளாக்ல ஒரு செமி சர்க்கிள் போட்டுக்கிறோம் அப்படி. ஓகேங்க சார். சென்டர்ல ஒரு லைன் அப்படி போடுறோம். ஓகேங்க சார். இப்ப இங்க இருந்து அப்படியே அந்த அந்த நாஸ்ட்ரில் அப்படியே வந்து இங்க வந்து ஜாயின் ஆயிருது. இங்கேயும் அதே மாதிரி அப்படியே இருந்து இங்க வந்து ஜாயின் ஆயிருது. சரியா? ஓகேங்க சார். பண்ணிட்டேங்க சார். இப்ப இங்க லேசா அங்க டச் பண்ணி விடுறோம். ஷார்ப்பா முடியுது இல்லையா, அது ஷார்ப்பா முடியாம அங்க லேசா டச் பண்ணி விடுறோம். இங்க லேசா டச் பண்ணி இப்ப என்ன செய்ய போறோம், இங்க கொஞ்சம் போல கேப் விட்டுட்டு அப்படி அப்படி போடுறோம். அதே மாதிரி இந்த சைடுல இப்படி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படி போடுறோம். ஓகேங்க சார். ஓகே. இப்ப வாயை வந்து போட போறோம். அந்த மசில் வந்து அப்படி கீழே இறங்குது. இந்த இடத்துல அப்படி போகுது. அதுக்கு கீழே கொஞ்சம் டார்க் ஆகி அப்படியே மேல வந்து கொஞ்சம் லைட் ஆயிருதுமா. தெரியுதா இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கேன்னு? செஞ்சிரியா?
பண்ணிட்டேங்க. சரி, இருமா ஒரே ஒரு போட்டோ எடுத்துடுறேன். சரியாம்மா? ஓகேங்க. என்னது திடீர்னு? ஓகே, திடீர்னு பயங்கர அவுட் ஆஃப் ஃபோக்கஸா போச்சு. சரி, இப்ப நம்ம பிளாக்க தூக்கி வச்சுட்டு டார்க் பிரவுன் ஒண்ணு இருக்குமா? உங்ககிட்ட 2 டார்க் பிரவுன் இருக்கோ? இல்லைங்க சார். ஒரு டார்க் பிரவுன் தான் இருக்கா? ஆமாங்க. சரி, அந்த இருக்கிறதுலே டார்க் பிரவுன் எடுமா. ஓகேங்க. எடுத்துட்டு நிறைய வேலை பார்க்க போறோம். இங்க இருந்து அப்படியே கொண்டாந்து இங்க அந்த கோடை அப்படி போட்டுட்டு இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். அப்புறம் நம்ம வந்து பிளாக் வைக்கலாம், அப்புறம் செய்யலாம். முதல்ல வந்து இப்படியே டர்ன் ஆகுது. இப்படியே டர்ன் ஆகுது, அந்த பிளாக் வந்து அப்படியே டர்ன் ஆகுது. சரியா? ஓகேங்க. இங்க என்ன செய்யுது? அப்படியே வந்து இவ்வளவு தூரத்துக்கு தான் வருது, மேல ஃபுல்லா போகல. அங்க அவ்வளவு தூரத்துக்கு வருது. ஓகேங்க. இப்ப இங்க என்ன செய்யுதுன்னா, இங்க இருந்து வந்து இதுக்கு மேல போயிருது. இதுக்கு மேல போயிருது. போயிட்டு இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஸ்லோவா, இங்க டார்க்கா இருக்கு, அந்த இடத்துல நல்ல டார்க்கா இருக்கு. அப்புறம் நம்ம பிளாக் வச்சு டார்க் ஆக்குறதா இருந்தா ஆக்கலாம். இப்போதைக்கு இவ்வளவு டார்க் போதும். அப்படியே கொண்டாந்து அப்படியே ஸ்மூத் ஆயிருது. எப்படி? இப்படியே டர்ன் ஆகுது அது. அப்படியே டர்ன் ஆகி அங்க வந்து அப்படி ஸ்மூத் ஆகி நின்றுது. சரியா? ஓகேங்க. ம். ஓகேங்க. இங்க இந்த இடத்துல அப்படியே இங்க இடம் டார்க் ஆகி இந்த இடம் டார்க் ஆயிருது. அடியில அடியில நல்ல டார்க் ஆகி இந்த கண்ணுல போய் சேருது. அது கண்ணுல போய் சேருது. இந்த இடத்துல ரவுண்ட் ஆயிருது. இங்க லேசா ரவுண்ட் அடிச்சிருது. இவ்வளவு தூரத்துக்கு வந்துறியா? நான் இன்னும் கொஞ்சம் போல செய்யவா? இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்னா, இங்க பாரு, இப்படி வந்து ஒரு ஒரு லேசா கர்வ்டா இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. எப்படி? இங்க இருந்து சரியா? நம்ம பிளாக் அப்புறம் வைக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம். சரியா? இப்படி அப்படி போட்டுக்கிறியா? போட்டுக்கிறேன்.
பண்ணிட்டேங்க சார். பண்ணிட்டியா? ஓகே. இப்ப நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா? இந்த இடத்த மசில் வரைக்கும், இந்த மசில் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். ரொம்ப டார்க் ஆக்குறது கிடையாது, கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். கொஞ்சம் அந்த இடத்துல ஆரஞ்சு ரெட் எல்லாம் அப்புறம் வைப்போம். இப்ப இல்ல, அப்புறம் வைப்போம். இந்த இடத்த அப்படி மேல கொண்டு போயிரு. செஞ்சிரியா அவ்வளவு தூரத்துக்கு? பண்ணிட்டேங்க சார். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த இடத்த டார்க் ஆக்க போறோமா? இந்த இடத்த எப்படி விட்டுறோம்? இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு இப்படி கொடுக்குறோம். அப்படியே வந்து அவ்வளவு தூரத்துக்கு லேசா அந்த இடத்துல விட்டுட்டு அவ்வளவு தூரத்துக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா? வந்துடுறேங்க சார். ஓகேம்மா. பண்ணிட்டேங்க சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல இங்க கொஞ்சம் முடி வருது, அங்க கொஞ்சம் முடி வருது, அப்படி இருக்கு. இப்ப என்ன செய்யறோம்? லேசா அந்த இடத்துல அப்படி முடி போற மாதிரி இத காட்டுறோம். அப்புறம் என்ன செய்யறோம்? அங்க கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி காட்டுறோம். எங்கெல்லாம் நம்ம டார்க் வைக்கிறோமோ அங்கெல்லாம் பின்னாடி போகுது, எங்கெல்லாம் லைட்டா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வருது. இப்ப இவ்வளவு தூரத்து வரைக்கும் வந்துடுறியா நீ? வந்துடுறேங்க சார். ஓகேம்மா. பண்ணிட்டேங்க சார். ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த இடம்லாம் கொஞ்சம் லேசா ஒயிட்டிஷா ஒரு கிரே வைப்போம். இங்க என்ன செய்யறோம்? நம்ம அப்படியே திரும்புது, இது மேல போகுது. சரியா? இங்க கொஞ்சம் டார்க் வைக்கிறோம். இங்க கொஞ்சம் டார்க் வைக்கலாம். இப்ப நான் என்ன செய்யறதுக்கு ட்ரை பண்றேன்னா, பாதி ஃபேஸ் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஃபுல் ஃபேஸ அட்டெம்ப்ட் பண்ணாம, தெரியுது அவனுக்கு? பாதி ஃபேஸ் தான் வந்துகிட்டு இருக்கேன் நான். முதல்ல பாதி ஃபேஸ் அட்டெம்ப்ட் பண்ணுவோம். அப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஃபுல் ஃபேஸ் அட்டெம்ப்ட் பண்ணுவோம். ஓகே. இப்ப இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கோம் தெரியுமா? அந்த லைனை வந்து கீழே வந்து டார்க் பண்றேன். கீழே டார்க் பண்ணிட்டு இங்கேயும் அதை டார்க் பண்ற. அந்த இடத்துல கொஞ்சம் போல ஸ்பேஸ் விட்டுற நீ. விட்டுட்டு இங்கேயும் கொஞ்சம் போல டார்க் பண்ற.
இன்னைக்கு விட்டா உனக்கு அப்புறம் அடுத்து எப்ப டைம் கிடைக்கும்? அடுத்து சாட்டர்டே சண்டே தானே? நாளைக்கு கூட வச்சுக்கலாம் குரு. நாளைக்கு மண்டேயாமா? நாளைக்கு மண்டே. நாளைக்கு வைக்கலாம். நாளைக்கு நீ இது போவில்ல, டென்னிஸ்லாம் டென்னிஸ் ஆற பேட்மிண்டன் போவில்ல? ஆமாங்க குரு. போயிட்டு டயர்டா வருவல்ல? ஆமாங்க குரு. சார் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வச்சுக்கலாம் சார். சாட்டர்டே சண்டே வச்சுக்கிறோம் நம்ம. ஆமா. சரியா? ஓகே. இல்ல இது இப்போதைக்கு செய்வோம், அப்புறம் சாட்டர்டே சண்டே அப்புறம் பார்ப்போம். சரியாம்மா? எவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? வந்துட்டியா இன்னும் இப்ப செய்யணுமா? வந்துட்டேன் குரு. வந்துட்டா. ஓகே. இப்ப ஒரு ஆஃப் ஒயிட் டோன் ஏதாவது இருக்காமா உங்ககிட்ட? ஒயிட் இல்லாம லைட்டா ஒரு டோன் என்ன இருக்கு? கிரே இருக்கும், கிரே இருக்கும். லைட்டா இது மாதிரி ஒரு டோன் இருக்கா பாரு. இதாவது என்னுடைய ஒயிட்டை காட்டுறேன் நான் உனக்கு. என்னோட ஒயிட் இது எங்க இருக்குப்பா ஒயிட்டு? இதான் ஒயிட்டா? ஆமா அதான் ஒயிட்டா இருக்கு. கன்றாவியா இருக்கு ஒயிட்டு. ஓகே. இல்ல இல்ல இப்ப இது நான் ஒர்க் பண்ணது அழுக்காயிருக்கு. இங்க பாரு என்னுடைய ஒயிட் இது. அது இன்னொரு லேஸ் ஆஃப் ஒயிட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது மாதிரி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? yellowish-ஆ தான் சார் இருக்கு. yellowish-ஆ இருக்கு. bluish-ஆ, grayish-ஆ? grayish-ஆ, grey தான் சார் இருக்கு. grey, white. லைட் கிரே இருக்கா? லைட் கிரே இருக்கா? இல்லைங்க சார். சரி நம்ம இந்த கிரே வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாதான் இருக்கு. இப்படி இப்படி ஒரு கிரே இருக்காம? இதான் என்னுடைய இரு, நான் ஒயிட் காட்டுறேன். நான் ஒயிட் பேப்பர்ல வச்சு காட்டினாதான் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இது இப்படி ஒரு கிரே இருக்கா உங்ககிட்ட? கொஞ்சம் டார்க்கா தான் சார் இருக்கு. லேசா வச்சு பாரு பேப்பர்ல ஒரு ஓரத்துல, இந்த ஓரத்துல தெரியுதா? கிளீனா பளிச்சுன்னு தெரியுதா? தெரியுதுங்க. ஓகே. பளிச்சுன்னு தெரிஞ்சுன்னா போதும். என்னன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் வைக்கிறதா இருந்தா வச்சுக்கலாமா? இப்போதைக்கு அந்த ஃபீல கொண்டு வர்றதுக்காக பாக்குறேன் நான். சரியா? என்ன செய்ய பாக்குறேன் நானா, இப்ப இந்த இடத்துல எல்லாம் அங்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சோம் இல்லையா, டிராயிங் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படியே கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த டார்க் வச்சோம்ல, அந்த டார்க் அப்படியே இருக்கு. இது மேல ஒயிட் நம்ம வைக்கலாம், எப்ப வேணாலும் வைக்கலாம். ஆனா இப்ப ஒரு டோன் செட் பண்ணிட்டோம்னா ஒரு டோனா செட் பண்ணிட்டு வர்றோம். அப்படி செட் பண்ணிட்டு வர்றதுதான் இப்ப வாட்டர் கலர்ல வந்து கலர் கலரா ஏத்துவோம்ல, அப்படிதான் ஏத்துறது இதையும். சரியா? சரி, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லுமா. இந்த சைடும் போயிடலாம், இப்படியே ஆப்போசிட் சைடுல அதுவும் போயிடலாம். இதே மாதிரியே பென்சில்ல வருதுங்க சார், ட்ரை பேஸ்ட்ல. ஆமா இருக்குமா என்கிட்ட ட்ரை பேஸ்டல் பென்சில் வச்சிருக்கு. என்னது என்னாச்சு? ட்ரை பேஸ்டல் பென்சில் நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஒரு ஒயிட் கலர் பூனை ஒண்ணு வரைஞ்சிருப்பேன், பாத்திருக்கியா? அப்படியே 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 உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி அந்த புக்ல கூட இருக்கும். பார்த்தது இல்லையா? அதெல்லாம் பேஸ்டல் பென்சில்ல தான் வரைஞ்சேன். ஆனா இப்ப அது தேவைப்படாதுமா. அதாவது பேஸ்டல்ல ஃபுல் டைம் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்றப்பதான் அது வரும். சரி, எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியாமா? ஓகே. இப்ப என்ன செய்யறோம்னா இப்படி லேசா லேசா அப்படி செஞ்சுட்டு
இங்க வந்து அப்படி அப்படி அந்த இடம் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி வருது. அது ஹார்ட்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம செய்வோம் இல்லையா, அப்படி அத மாதிரி அந்த இடத்துல வருது. அப்படி செஞ்சுக்கிட்டு சரியா. இப்ப நோஸுக்கு பக்கத்துல, நோஸுக்கு மேல அப்படி ஒரு நல்ல நல்ல கிரே கொடுத்துட்டு அப்படியே அதை மர்ஜ் பண்ணிக்கிறோம் நம்ம. அழுத்தாம, ஜாஸ்தி அழுத்தாம, லேசா அப்படியே கலர் வச்சுக்கிட்டே வந்து இதோட ஜாயின் பண்ணிடுற மாதிரி. ஆனா அங்க கொஞ்சம் ப்ரௌன் வச்சோம் இல்லையா நம்ம, இந்த இடத்துல ப்ரௌன் வச்சதுனால அந்த இடம் வந்து நமக்கு பிரைட்டா தெரியும் இல்லையா. ஆமாங்க. சரியா. இந்த இடம் அப்படி வந்துருது. இந்த இடம் அப்படி இப்படி வந்துருது. அதுக்கப்புறம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு சொல்லுமா என்கிட்ட. வந்துட்டேங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம. லேசா லைட்டா, ரொம்ப பிரைட் கிரேயா இருக்கக்கூடாது, அழுத்தாம லேசா. கிட்டத்தட்ட இப்ப பாக்குறதுக்கு ஒயிட் மாதிரி தான் தெரியுதா, இல்லாட்டி கிரேயா தான் தெரியுதா? ஒயிட் மாதிரி தான் தெரியுதுல்ல? கிரேயா தான் சார் தெரியுது. ரொம்ப கிரேயா தான் தெரியுதா? ஆமாங்க. ஆனா காட்டு எனக்கு. ஆனா இப்ப எனக்கு தெரியற மாதிரி தெரியுதான்னு கேக்குறேன். இல்லைங்க சார், அதை விட கொஞ்சம் டார்க்கா தெரியுது. காட்டு, காட்டுமா பாப்போம். பரவாயில்ல பரவாயில்ல, ஒயிட் வச்சுக்கலாம் நம்ம. இதுல ஒயிட் வச்சுக்கலாம். ஓகே. சரியா. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு, சரியா, இத லேசா லேசா அந்த கலர்ஸ வைக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் அழுத்தி வைக்கிறேன். லேசாதாம்மா வைக்கணும், நீ ஜாஸ்தி அழுத்தி வைக்காத. ஓகே. லேசா வச்சாதான் அந்த அந்த எஃபெக்ட் வரும். இந்த இடத்துல இங்க இங்க கொஞ்சம் அழுத்தலாம். எங்க நல்ல பிரைட்டா இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் லேசா அழுத்தலாம். எங்க நமக்கு பிரைட்டா இருக்க கூடாதோ அந்த இடத்துல கொஞ்சம் லூஸா விடலாம். அப்படியே செஞ்சுக்கிட்டே வர்றது. சரியா. இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த இடம் ஃபுல்லா லைட்டா, இங்க பாருமா எவ்வளவு லைட்டா வைக்கிறேன் பாரு. ஆனா வைக்கிறேன். கிரே இருக்கு, ஆனா ரொம்ப லைட்டா வைக்கணும் கிரே. சரியா. அப்படியே கிரே லைட்டா வச்சிட்டு இப்படியே இங்க கொண்டாந்து இதையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த சைடுக்கு லேசா கிரே வச்சிருவோம். ஓவராலா கிரே வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம கலர் கொடுக்கறது அப்புறம் கொடுத்துக்கிறோம் நம்ம. சரியா. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு சொல்லுமா எனக்கு.
பண்ணிட்டீங்க. சரியா? இதுக்கும் கொஞ்சம் போல கிரே வச்சிடலாமா? அந்த அந்த இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒயிட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் 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 கிரே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டு டார்க் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகலாம். பண்ணிட்டீங்க. பண்ணிட்டியமா? ஓகே. இப்ப என்ன செய்யற, இந்த இடத்துல அந்த வாயை ஒட்டி இந்த இடத்துல வாய்க்கு கீழே அந்த லிப்ஸ் மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, அதுக்கு கீழே கொஞ்சம் முடி வந்து பிரைட்டா இருக்கு. அந்த முடிய போடுற. எப்படி ஷார்ப்பா இருக்கக்கூடிய இடத்தை எடுத்து, சில இடங்கள் இன்னும் ஷார்ப்பா இருக்குல்ல, இப்ப இந்த இடம்லாம் ஷார்ப்பா இருக்கு. அப்ப அந்த இடத்த திருப்பி அப்படியே மெல்லிச சின்ன 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 கோடு அப்படி போட்டுறேன் நான். சின்ன சின்ன கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜ் இருக்கு பத்தியா, நீ அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எட்ஜில் ஒரு லைட் வருது. அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்க கீழே வரலாம். வரையறது பாரு. இந்த பென்சில் வர வரைஞ்சிட்டேமா? ஓகே. இப்ப முதல்ல இந்த இடத்துல டிராயிங் போடுறதுக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்தோம் இல்லையா, அதோட கொஞ்சம் பிரைட்டா இன்னொரு ஆரஞ்சு இருக்கு இல்லையா, இங்க பாரு, இந்த இடத்துல இவ்வளவு இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாரு. இல்ல இதோட கொஞ்சம் பிரைட்டா இருக்கலாம் போல இருக்கு, இல்லாட்டி எல்லோ வச்சுக்கலாமா? அதுவும் எல்லோவும் சேர்த்து வச்சுட்டே வரலான்னு நினைக்கிறேன், பாக்குறேன். ஆமா, அதையும் எல்லோவையும் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த கலர் வருது. சரியா? இங்க பாரு, இப்ப இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் அந்த இந்த ஆரஞ்சு வைக்கிறேன். பிரைட்டா வேணுமா?
உங்ககிட்ட ஒரு பிரைட் ஆரஞ்சு இருக்கா? இருக்குங்க. ஓகே. இந்த எஃபெக்ட் வருதான்னு பார்க்கணுமா? அதான் அந்த ஆரஞ்சு வச்சீங்கன்னா இந்த இடத்துல இப்படி நான் வைக்கிறேன் பத்தியா, அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கா, பிரைட்டா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. அதை விட ரொம்ப டார்க்கா தான் சார் இருக்கு. அப்ப லைட்டா பாருமா, இன்னொரு லைட் கலர் இருக்கான்னு பாரு. இல்ல அது நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்கெட்ச் போட்டதை விட லைட்டா இருக்கு. அதான் அது இருக்கட்டும். ஸ்கெட்ச் போட்டதோட லைட்டா இருந்தா பரவாயில்ல. அதை எடுத்துக்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த காதுல அங்க அந்த கண்ணு பக்கத்துல கொஞ்சம் லேசா வை சொல்றேன். சார் ஆனா ரொம்ப yellowish-ஆ இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் டார்க் கலரை ஆரஞ்சு, ஒரு டார்க் ஆரஞ்சு ஒன்று இருக்கா? நீ முதல்ல இது வரைஞ்ச பத்தியா, அதை வரைஞ்சிட்டு அது மேல வந்து இந்த கலரை கொடுமா. முதல்ல இந்த ஸ்கெட்ச் போட்டோம் இல்லையா, அந்த கலரை வந்து இப்படி கொடுத்துரு. இங்க பாரு என்ன என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த இடம் வந்து பேப்பர் தான் தெரியுது இல்லையா. இப்ப என்ன செய்வோம், முதல்ல வந்து இந்த நம்ம ஸ்கெட்ச் போட்ட கலரையே கொடுக்குறோம். ஸ்கெட்ச் போட்ட கலரையே இப்படி கொடுக்குறோம். கொடுத்துட்டு அப்படியே அப்படியே கொடுத்துட்டே வர்றோம். கொடுத்துட்டே வந்து என்ன செய்யறோம், அப்படியே அந்த அந்த இடத்த லைட் ஆக்குறோம். லைட் ஆக்கிட்டு இப்ப நல்லதான் வந்திருக்கு இல்லையா. இப்ப இங்க பாரு, இந்த இடத்தையும் செய்யறோம் நம்ம. எப்படி செய்யறோம், இந்த பக்கத்துல செய்யறோம். ஆமா, ஸ்கெட்ச் போட்டதை வச்சு இப்போதைக்கு கொடுத்துருவோம். சரியா? ஏன்னா உங்ககிட்ட அந்த கலர் இல்லாததுனால ஸ்கெட்ச் போட்டதை வச்சு லேசா கொடுத்துட்டு, ஒரு டார்க் ரெட் ஒரு கலர் ஒண்ணு இருக்கான்னு பாரு. இருக்கும் இல்ல? இருக்குல்ல? சரி, அந்த டார்க் ரெட்டை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் விளையாடுவோம். அப்புறம் இப்ப இல்ல, முதல்ல இந்த ஸ்கெட்ச் போட்ட கலரை வச்சு இப்ப நான் ஃபில்அப் பண்ணிட்டு வர்றதெல்லாம் ஃபில்அப் பண்ணிருமா. மூக்குல அந்த கிரே கொடுக்காமயே வந்துட்டோமேமா. சரி, நீ இது வரைக்கும் வா, அதுக்கப்புறம் நம்ம மூக்குல கிரே கொடுப்போம்.
பண்ணிட்டேன். ஓகே, இப்ப அந்த கிரே எடுத்து அந்த மூக்குல கொஞ்சம் கொடுத்துருவோம். இங்க பாரு, என்ன தெரியுமா செய்யணும்? ஷார்ப்பா இருக்கக்கூடிய இடத்த எடுத்து அங்க எட்ஜில், அப்புறம் இங்க இருந்து அப்படி ஒரு கோடு. இங்க இந்த சைடுல நோஸ்ல அப்படி வச்சுட்டு ஒயிட் வந்து லேசா கொடுக்கலாம். இப்ப லேசா கொடுத்து பார்ப்போம் நம்ம. நோஸ்ல அவ்வளவுதான். நம்ம வெளியில வச்ச கலரு இங்க கொஞ்சம் போல அந்த கண்ணுக்குள்ள கொடுக்கலாமா? நீ நோஸ வச்சுட்டு வா. ஓகே, இந்த கண்ணுல வந்து கொஞ்சம் அந்த அந்த லைட் டோன் விட்டுருக்கோம் பாத்தியா, அதுல வந்து இந்த நம்ம டிராயிங் போட்ட கலரை எடுத்து வச்சிருமா. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த எட்ஜில் கொஞ்சம் போல எல்லோ, அப்படி அதே மாதிரி இந்த எட்ஜில் கொஞ்சம் போல எல்லோ. அவ்வளோ மாத்திரம் கூட. ஒயிட்டை வச்சு அந்த எம்டி ஸ்பேஸ்ல ஒரு ஹைலைட். அவ்வளவுதான். கொஞ்சம் போல ஹைலைட். இப்ப மீதி கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த டார்க் ரெட் எடுக்க போறோமா? எஸ், யாருப்பா? எந்த கம்பெனி? பாருங்க தம்பி. ஏசிடியா? ஏசிடியா? இல்ல, எனக்கு இல்லையே. அந்த யார் வீட்டு பேரு? இல்ல, என்னது ஏசிடி? ஆமா, ஸ்டீஃபன் ரஞ்சித் தான். பிரேமா, பிபிஎன்எல் பிபிஎன்எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். மேல போய் செக் பண்ணணுமா? ஆக்சுவலா வந்து அங்க பக்கத்து வீட்டுல இருக்கு. நீங்க இப்படி கூட போகலாம். பக்கத்து வீட்டு மேலதான் இருக்கு கனெக்ஷன். சரி, பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஓகே. ஒரு முறை பேட்டரி யாரும் அப்படித்தான் வந்து. நீங்க தானே யார் எப்படி கண்டுபிடிப்ப? இப்ப டீப் ரெட் ஒன்னு எடுக்கிறேன்ண்ணா. இங்க பாரு, டீப் ரெட் எடுக்கிறேன். என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. டீப் ரெட் ஒண்ணுமே செய்யலாமா? டீப் ரெட் எந்த யூஸும் இல்ல. நான் இன்னொரு ரெட் இருக்கு, அந்த ரெட் எடுத்து போட்டு பார்க்க போறேன். அதுவும் பெருசா ஒண்ணும் செய்யல.
merge பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம பிளாக் தான் யூஸ் பண்ணிட்டு ஓகேங்க. நிறைய இடங்கள்ல பிளாக் யூஸ் பண்ணிட்டு அந்த ரெட்டை வச்சு merge பண்ணி விடலாம். சரியா? அப்ப நான் என்ன செய்ய போறோம்னா நம்ம எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பிளாக் கொண்டு வர போறோம். சரி, நம்ம கொஞ்சம் இதை செஞ்சு பார்த்துட்டோம்னா நாம இன்னைக்கு பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சண்டே தான் இல்ல? சரி, இங்க பாருங்க, இந்த இடம், இந்த கார்னர் கொஞ்சம் போல அப்படி கொண்டாந்துடுறோம். இங்க பாரு, அது கொடுத்த உடனேயே அந்த டைமென்ஷன் வந்துருச்சு பாரு, வந்துருச்சுல? சரியா? இப்ப அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இவ்வளவுதான். அந்த இடத்த அப்படி கொடுத்துட்டு லேசா அப்படி டச் பண்ணி விடுற. நான் செஞ்சுட்டே போகவா இல்லாட்டி வெயிட் பண்ணவா? செஞ்சுட்டே போங்க. சரி, இப்ப என்னன்னா இந்த இடத்துல அப்படி வருது. கீழே இறங்குறோம். கீழே இறங்குனா அப்படியே பிளாக்க வச்சு டோன் டவுன் பண்றோம். அப்படியே அந்த பிளாக் அப்படியே கொண்டு போறேன். பிளாக் அப்படி கொண்டு போயிட்டு அந்த டெப்த் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பேஸ்டல்ல மாத்திரம் தான் நம்ம இது செய்வோம். பிளாக்கை யூஸ் பண்ணி ஒரு கலரை டார்க் ஆக்குறது. வேற எந்த மீடியத்துல செஞ்சாலும் கலர் வந்து டர்ட்டி ஆயிடும். இவர அழகா வந்துருச்சு பாத்தியா? இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒரே ஒரு கலர் மாத்திரம் வச்சுட்டு இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். இன்னைக்கு என்னாச்சு, பிரவுன் எங்க இருந்து வந்துச்சு, ஒயிட் அங்க வருமா? கலரை மாத்தி வச்சுட்டு சரி, இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், ஒரு குரோம் எல்லோ மாதிரி ஒரு எல்லோ எடுக்கிறேன். இங்க பாரு, அப்படி எல்லோ எடுத்து எங்கெல்லாம் ஹைலைட் இருக்கோ அது மாத்திரம் நான் டச் பண்ண போறேன். எங்கெல்லாம் ஹைலைட் இருக்கோ அது மாத்திரம் டச் பண்றேன்.
இந்த ஹாஃப் அவ்வளவு எஃபெக்டிவா வந்திருக்குதாமா? வந்திருக்குங்க சார். வந்திருக்குல்ல, ஓகே. நம்ம பேக்ரவுண்ட வந்து அவ்வளவு டார்க்கா கொடுக்காம என்ன செய்வோம், ஒரு ப்ளூயிஷ் டோன் கொடுத்துருவோம். இது வார்மா இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். டாக் வந்து வார்ம் கலர்ல இருக்கு, yellows அண்ட் பிரவுன்ஸ்ல இருக்கு. அதனால இங்க ப்ளூ டோன் கொடுத்தோம்னா டக்குன்னு அது வந்து வெளியில வரும். லேசா லேசா ப்ளூ, ரைட், ஓகே. இப்படி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது ப்ளூ டோன் கொடுத்துக்கிறோம். ஏன்னா இப்ப கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கை வைக்கிறப்ப ஸ்மட்ஜ் ஆகும். ஓகேங்க சார். சரியா? இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? ஓகேங்க சார். டயர்ட் ஆயிட்டியா? இல்லைங்க சார். டயர்ட் ஆகலையா? சரி சரி. பேட்மிண்டன் விளையாண்டு வந்தா தான் டயர்ட் ஆயிடுறேன். ஆமாங்க சார். சரியாம்மா, நான் வந்து என்ன தம்பி ஆச்சா? என்ன ஆயிருந்துச்சு? ஓகே, வெளியில இங்க கட்டா இருக்கு. ஓகே, சரியாம்மா. ஓகேங்க சார். இந்த இந்த அளவுக்கு வந்திருக்கா உனக்கு? வந்திருக்குங்க சார். வந்திருக்கா? ஓகேம்மா. சரியா, அனுப்பி விடுறியா? நான் இந்த இது போட்டோ அனுப்புறேன் உனக்கு. ஓகேங்க சார். போட்டோவும் அனுப்புறேன் நான் உனக்கு.